அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு வீதியிலும் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறது. நீ உன் தெருவை சுத்தம் செய்யலனா உன் தேசம் எப்படி சுத்தமாகும் என்கின்ற கேள்வியை நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வைக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய வாக்கு எப்படி பல லட்சம் மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும், அது எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் கூட நாம் சிந்திப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் வாக்கு செலுத்துகிறோம். காருவா மிட்டாயிலிருந்து காலையில பயன்படுத்துற பொருள்ல இருந்து இரவு போய் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துகிறோம். பேஸ்ட், பிரஷ், தலைவாணின்னு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம். எல்லா செல்போன் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரி செலுத்துகிறோம் என்ற உணர்வு நமக்கு என்னைக்காவது இருந்திருக்கிறதா? இந்த வரியை செலுத்தக்கூடிய மக்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும்? மக்களாட்சி என்று சொல்லுகிறோம். அதாவது உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கிறதா? இன்னைக்கு மக்களாட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறதா? குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார் போதிச்சுட்டு போயிருக்க தந்தருள் இருக்க மறைமுறையில் என்ன சொல்லுது? பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு அரசாட்சியை நிறுவுபவன் தான் ஒரு நல்ல ஆட்சியாளனாக இருக்க முடியும் என்று ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறான்.